தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜிஎஸ்டி குறைதீர்ப்பு கூட்டம் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்பு நடைபெற்றது. இதில் ஹோட்டல் உரிமையாளர்களுடைய சங்க தலைவரும் அன்னபூர்ணா உணவு விடுதியினுடைய உரிமையாளருமான திரு சீனிவாசன் 2 கோரிக்கைகளை முன்வைக்கிறார். அந்த கோரிக்கைகள் பேசுபொருளாக ஆகாமல் அவர் ஒரு விளையாட்டாக பேசியதற்கு மத்திய நிதியமைச்சரிடம் சென்று மன்னிப்பு கேட்கிறார். அந்த மன்னிப்பு கேட்கிற வீடியோ மறுபடியும் வெளிவருகிறது. அதற்கு தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் லண்டனிலிருந்து மன்னிப்பு கேட்கிறார். என்ன நடந்தது என பார்ப்போம். பாருங்கள் செய்திக்கு பின்னால். கோவையில் இந்த ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம், அதாவது தொழிலதிபர்கள் முன்னால என்ன குறை உங்களுக்கு அப்படின்னு கேட்பதற்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டதும், அதுக்கு அருகில் கோவை தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்ததும், அது தொடர்பான செய்திகளும் நீங்கள் எல்லோருமே செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்த்திருக்கலாம். இதுல 2 கோரிக்கைகளை தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருமான திரு சீனிவாசன் விடுக்கிறார். அது என்னன்னா, மிக முக்கியமா ஒன்று வந்து என்னன்னா, ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து 5%, காரத்துக்கு 12% போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிச்சன்ல உருவாகக்கூடிய ஒரு பூந்தி மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து சக்கரை தண்ணியில நினைச்சிட்டோம்னா, அதாவது வந்து ஒரு பாகுல சக்கரை பாகுல நினைச்சிட்டா அது ஸ்வீட்டு. அதே அப்படியே காரமாக்கிட்டோம்னா அது வந்து ஒரு மிக்சருக்கான யூஸ் ஆகுது. ஆனா அங்க வந்து அது 12% ஆகுது, இங்க வந்து இது 5% ஆகுது. இந்த 2க்கும் நீங்க வந்து இன்புட் திருப்பி தந்துடுறீங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசும் பொழுது உணவுக்கு வந்து 5% கொடுக்குறாங்க, இன்புட் தரமாட்டாங்க. இது எல்லாருக்குமே இந்த இன்புட் தரமாட்டாங்கன்னா திருப்பி பணத்தை வாங்கிக்கலாம். இந்த நிறைய விஷயங்கள் இப்போ வேட்ல இருந்து உருமாறி வந்த பிறகு ஒரு 8% டாக்ஸ் வந்து ஒரு தொழிலதிபர் செலுத்துகிறாருன்னா அதுல ஒரு 7% 6% அவர் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். சில நேரங்கள் முழுமையாக கூட திரும்ப பெற்றுக்கலாம். இந்த மாதிரி வகையில இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12% நிர்ணயிக்கப்படுகிற இந்த வரி திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பில்லிங் செய்யும் பொழுது இனிப்புக்கும் காரத்திற்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது எல்லா விதமான ஒரு வாடிக்கையாளர்களும் எங்களை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அதனால நீங்க என்ன பண்றீங்க, 2ம் ஒன்னாக்கிருங்க. அதாவது நீங்க குறைக்கலாம் வேணாம், 12% ஆக்கிருங்க. ஏனென்றால் ஹோட்டல் மற்றும் ஸ்வீட் காரம் தயாரிப்பாளர்களுக்கு நிச்சயமாக பணம் திரும்பி வந்துவிட போகுது. இதைத்தான் அவர் சொல்ல வந்தார். அதே போல வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் சில நேரங்கள்ல ஒரு சீசன் டைம்ல ரொம்ப திருச்செந்தூர் மாதிரியான இடங்கள் எல்லாம் அதிகப்படியான வாடிக்கையாளர் வருவாங்க. அந்த ஒரு நாள்ல நாங்க வந்து அதிகமான ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படும் போது எங்களுக்கு அந்த ஒரு மாதத்தை கணக்கு வச்சுட்டு ஆண்டு முழுவதுமே அதிகப்படியான கட்டணங்களை, அதாவது டாக்ஸ் நாங்க ஜிஎஸ்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது 2ஐயும் நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சரிடம் திரு சீனிவாசன் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார். ஆனால் அதை சொல்லுகிற நேரத்தில் ஒரு விளையாட்டா ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களே எங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன், அவங்க வந்து ஜிலேபி சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு அடுத்து வந்து காரம் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அவங்க வந்து இதுக்கு இவ்வளவு டாக்ஸான எங்ககிட்ட சண்டையிடுறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா மத்திய பாஜகவினுடைய தேசிய மகளிர் தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பல நேரங்களில் தங்களுடைய கொள்கைகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் சொல்லக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவருக்கு வந்து அவர்கள் இடக்கூடிய ஒரு வரி விதிப்பை பற்றி கூட அவருக்கு தெரியாம இருக்குமா? இது வந்து அவர் அங்கிட்ட சண்டையிடுகிறார் என்று அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் திரு சீனிவாசன் சொல்வது அந்த இடத்துல ஒரு பொருத்தம் இல்லாத, அவருக்கு வந்து வெகு நிச்சயமாக ஒரு குறைவுதான் ஏற்பட்டிருக்கும். அதனால அது குறித்து நிச்சயமா வருத்தம் ஏற்பட்டிருக்கும். வானதி சீனிவாசன் அவர்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காவல்துறையினுடைய உயரதிகாரிகளே அந்த மாதிரியான ஹோட்டலுக்கு எல்லாம் போனா பில்லே போட மாட்டாங்க. எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு வரதே பெரிய கௌரவம். பில்லு அவர்கள் போட்டதாகவும் அது காரத்திற்கும் இனிப்புக்கும் 2க்கும் வந்து இவ்வளவு வித்தியாசமா என கேட்டு அவர்கள் சண்டையிட்டதாகவும் சொல்வதெல்லாம் இங்கேயே ஒரு லாஜிக் இடிக்குது. ஏதோ ஒரு உரிமையில விளையாட்டா சொல்லணுன்றதுக்காக இந்த அம்மாவையும் சேர்த்து சொல்லிட்டார். அந்த நேரத்தில் இவர் கூப்பிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் கூப்பிட்டு சீனிவாசனிடம் பேசினார். சீனிவாசன் தான் தொடர்ந்து வற்புறுத்தி இப்ப என்ன நான் இல்லைன்னா சொல்ல போறாரு, அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அதை நான் எந்த கட்சியிலையும் சேரல. திருமதி நிர்மலா சீதாராமன், திருமதி வானதி சீனிவாசன் 2 பேருக்கும் மத்தியில் அவர் வந்து எழுந்து நின்று கைவிப்பி, நான் எந்த கட்சியிலையும் இல்லை, நான் ஏதாவது வருத்தப்படும் அளவு நான் ஏதாவது பேசியிருந்தேன், என்ன மன்னிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறார். கரெக்டா இந்த போர்ஷன்ஸ் மட்டும் வச்சிருந்து கரெக்டா கட் பண்ணி அந்த வீடியோ வெளிவருது. ஆனா மத்திய நிதியமைச்சரும் கூட ஜிஎஸ்டி பத்தி நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க கடையில வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் இன்ன சாப்பிடுகிறார், அது குறிப்பாக வானதி சீனிவாசன் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி இன்ன சாப்பிடுகிறார்,
இந்த இது இதுக்காக இதெல்லாம் கேட்கிறாரு, இப்படிலாம் நீங்க வெளியில சொல்லலாமா அப்படின்னு அவர்கள் கேட்டதாகவும் இதுவும் திருப்பதி வானதி சீனிவாசன் தான் சொல்றாங்க. அதற்கு அவர்கள் வருத்தம் தெரிவித்ததாகவும் பின்னால் செய்தியாளர்களிடம் வானதி சீனிவாசன் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நான் ஜிலேபியே சாப்பிட்றதில்ல, அந்த கடைக்கே நான் போறதில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இது மாதிரி ஒரு முரண்பாடுகள் எல்லாமே ஒரு மொத்த தொகுதியாக இந்த கலவையாக இந்த செய்தி இருக்கிறது. ஆனால் அந்த அவர் கேட்ட கரெக்டா அந்த மன்னிப்பு கேட்கிற வீடியோ மட்டும் ஏதோ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தகுதி குறைவை திரு சீனிவாசன் அவர்கள் ஏற்படுத்தி விட்டது போன்றும், அவர் நிறைய ஒரு நகைச்சுவையாக அந்த இடத்துல அவர் ஜிஎஸ்சியை கிண்டல் பண்ணிட்டதாகவும், இந்த இடத்துல பின்னால் அந்த சந்திப்பு ரெக்கார்ட் பண்ணி கரெக்டா மன்னிப்பு மட்டும் போடுறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ராகுல் காந்தியிலிருந்து தொடங்கி காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் இல்ல அதிமுக, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் இப்படி உட்பட எல்லோருமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது எப்படி இப்படி நடக்கலாம், அவர் சாதாரணமா பேசியிருக்க வேண்டிய விஷயத்துல. அதிலும் ராகுல் காந்தி அவர்கள், உங்க நண்பர்கள் எல்லாம் ஏதாவது கேட்டா சட்டத்தையே வளர்ப்பீங்க, ஒரு சிறு குறு தொழிலதிபர்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை எடுத்து அவங்க இப்படிதான் நடத்துவீங்களா அப்படின்னு எல்லாமே இந்த விஷயங்கள் திசை மாறி போயிருக்கிறது. ஜிஎஸ்டி பத்தி அவர் பேசினதுக்கு அவர் பொருத்தமான பதிலையும் சொல்லியிருப்பதாகவும், அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸையும் ஜிஎஸ்டி தொடர்பான அதிகாரிகளையும் சீனிவாசனை சந்திக்க வைத்திருப்பதாக செய்திகள் திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த சந்திப்பு, அவர் கேட்ட மன்னிப்பு, அதிலும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக கடினமா சொல்லியிருக்காரு. அழிவு கொடுக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஜிஎஸ்டின்றது ஒரு தனிப்பட்ட கவுன்சில். அதுல மத்திய நிதியமைச்சராக ப. சிதம்பரம் இருந்த காலகட்டத்திலிருந்து இந்த கவுன்சிலுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடந்து, பிறகு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது திடீர்னு அவர் அவ்வளவு தூரம் ஜிஎஸ்டியை நோக்கியே பாய்வதற்கு என்ன காரணம்? அதுல நீங்க பாத்தீங்கன்னா தொழிலதிபர் திரு சீனிவாசன் அவர்கள், நீங்க ரேட்டை ஏத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரேட்டை ஏத்திக்குங்க, ஒரே கிச்சன்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு 2 விதமான டாக்ஸ் பண்றதுல அத்தாரிட்டிஸே ரொம்ப குழம்புறாங்க அப்படின்னு தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன விஷயத்தை ஒரு மத்திய நிதியமைச்சரின் முன்பு என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கலாம். அதுல ரொம்ப விளையாட்டாக வானதி சீனிவாசன் அவர்களை இன்க்ளூட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அவர் போய் மறுபடியும் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குல்ல. இதுல மன்னிப்பு கேட்ட விஷயத்தை வீடியோ வெளியிட்டு அதற்கு ஒரு பெரிய அளவு ஷாக் ஆயிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதியில தான் நின்று பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார், அதிகப்படியான ஓட்டுகள் எல்லாம் பெற்றிருக்கிறார். வெற்றி பெறவில்லை என்றாலும் எதிர்காலத்திலும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூர் தொகுதி முக்கியமாக கருதப்படும். அதனால கோயம்புத்தூர் தொகுதியினுடைய ஒரு பெரிய தொழிலதிபர், அதுவும் அந்த நாயுடு சமுதாயம் அப்படின்றதுல மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவரை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணது நாளைக்கு தனக்கு எதிர்வினை ஏற்படுத்திவிடும் என்ற எண்ணத்தின் காரணமாக உடனடியாக இவர்கள் சார்பில் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து விட்டாங்க, அவர்களின் சார்பாக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றதுல இந்த மாதிரியான முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது. அது எப்பொழுதுமே பேசுபொருளாக இல்லை. ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவராகவும் அன்னபூர்ணா குழுமத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசனுக்கு ஒரு பெருங்கவலை வந்துருச்சு. அது என்னன்னா, நாம் பேசிய விஷயம் அந்த வரி விதிப்பு கொள்கையை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நாம் ஏதோ விளையாட்டா பேசினதாகவும் மற்றவர்கள் எல்லாம் சிரிக்கிற மாதிரி பேசிட்டோம், அதனால நம்மளுடைய கோரிக்கை வலுவிழந்து விடும் என்கின்ற காரணத்தினால தான் எந்த கட்சியும் சாராதவன், அது மட்டும் இல்லாம ஒரு ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தனிப்பட்ட மீட்டிங்கும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் என்கின்ற கோரிக்கையை வச்சுதான் அவர் போய் சந்திச்சிருக்கிறார். இதில் மற்றது எல்லாமே பேச வேண்டிய விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் பேசுபொருளாகி இருக்கின்றன. மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.